274 நாட்கள் கடந்துருச்சுங்க. காற்றை மட்டுமே உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு 274 நாட்கள் கடந்துருச்சுங்க. இப்ப காலையில எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் 1:30 to 2 சாப்பிடணும், நைட்டு 8 to 9 சாப்பிடணும் அப்படின்னு இந்த உடல் கேட்கல. இந்த மனதுக்கு நம்ம பழகிட்டோம். அந்த பழக்கத்தினால இத்தனை நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும்னு இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம மனதனால பழக்கித்தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். மனம் ருசிக்கு அடிமையாயிருச்சு, நாம மனதுக்கு அடிமையாயிட்டோம். மனம் விரும்பக்கூடிய வகையில வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்ப கடினமா உழைக்கிறவங்க சாப்பிடாம வேலை செய்ய முடியுமா? நான் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லவே கிடையாது. என்னன்னா அதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாங்க, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னு. துய்க்க துவர பசித்து அப்படின்னா எப்ப பசிக்குதோ பசிக்கும் போது மட்டும்தான் உன்ன சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த குரல் சொல்லுவாங்க, இழிவறிந்து உண்பான் கான் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இடையான் கண் நோய் அப்படின்னு. நினைச்ச போதெல்லாம் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னா நோய்ங்கிற துன்பம் அவனை எப்பயுமே கூட சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால முடியல அப்படிங்கிற. ஏன்னா வியாதி ஆயிடுச்சு நம்ம உடம்பு முழுக்க. எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு. என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னா, பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடணும், துய்க்க துவர பசித்து அப்படின்னு சொல்றாங்க. பசிக்கும் போது மட்டும் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த உணவு முறைகளை எடுத்துக்க சொல்றேன், சாப்பிடாம இருக்குன்னு சொல்லல, பசிக்கும் போது சாப்பிடுங்க. பிராக்டிகலா நம்ம பேசும்போது இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு இருக்குன்னே வச்சுக்கோங்க சார். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிடுறாரு. இப்போ இந்த 200 நாள் 250 நாள் நீங்க கடந்து வரீங்க. அப்ப எப்படி அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, அடடா நமக்கு பிடிச்ச உணவாச்சு அப்படின்னு. இப்போ ஒரு விரதம்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா, விரதம் இருக்கும்போது நமக்கு ஏதாவது சாப்பிட தோணுமா? எப்படி தோணல. அப்ப விரதம் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்கும், இனிப்பு வகைகள் எல்லாமே இருக்கும், பழச்சாறுகள் இருந்து எல்லாமே இருக்கும். இன்னையில இருந்து நான் நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுல பதிவு பண்ணிடுறோம். அப்ப அந்த உணவுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுது, ஓ இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, நாளைக்கு காலையில தான் நம்ம சாப்பிடணும், ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம மனதுல பதிவு பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த உணவுகளை பார்க்கும்போது அந்த சுரப்பிகள் சுரக்காது. இப்ப பசிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜீரண சுரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த உணவுகளை பார்க்கும்போது, ஏன்னா இந்த உணவுகளை கண்ணால பார்க்கிறோம், அந்த உணவுகள் பெயரை காதால கேட்கிறோம், அந்த உணவுகளின் சுவைகளை முக்கால நுகர்றோம், வாயால சாப்பிட்டு இப்படியே இந்த புலன்கள் எல்லாம் பழகிருச்சு இல்லையா. இந்த உணவுகளை பார்க்கும் போது கேட்கும் போது அந்த சுரப்பி சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம முதல்ல நமக்கு தோணுது. அந்த எண்ணம் தோணும் போது இந்த ஜீரண மண்டலத்துல அந்த ஒரு சுரப்பி ஜீரண சுரப்பி சுரக்குது. அதுக்கு பேரு தான் பசி அப்படின்னு சொல்றது. இத நாளுக்கு நாள் பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல முயற்சி வேணும், அடுத்து பயிற்சி வேணும். அந்த பயிற்சி நம்ம வாழ்க்கையா மாறிடும். இது எப்படி சாத்தியம்? இப்ப பொதுவா நம்ம பாக்குறோம், சாப்பிடாம எப்படி உயிரோட இருக்க முடியும்? கட்டாயமா உண்மை. இது நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது, எனக்கும் அது உண்டானதுதான். எப்படி உங்களால இது நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களோ அதே போலதான் எனக்கும் நம்பிக்கை இல்லை, சாப்பிடாம யாருமே வாழ முடியாது அப்படின்னு. ஏன்னா காலங்காலமா நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மால இருந்து எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுதான் உண்மை, நம்மளும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எனக்கும் இது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, நம் முன்னோர்கள் எடுத்துக்கலாம். நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்றோம், மகான்கள் ரிஷிகள், இவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அது அவர்கள் எல்லாம் நமக்கு ஆதாரங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்ப அது உண்மையா தானே இருந்திருக்கணும். அப்ப அது உண்மை அப்படின்னா அவர்களும் மனிதனார்களா தானே இருந்திருக்கிறாங்க. மனிதனா இருந்துதான் சித்தனா இருக்காங்க, மகான்களா ஆயிருக்காங்க. அப்ப அவங்களால முடிஞ்சதுங்கிறப்ப நம்மளால அது ஏன் முடியாது? இப்ப நம்மளும் மனிதர்கள் தான், பிறப்பிலேயே மிக அரிதான மிகப்பெரிய பிறப்பு, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அரிதான அற்புதமான ஒரு மானிட பிறப்பா நம்ம பிறந்திருக்கோம். அப்ப நமக்கும் அந்த பிராப்தம் இருக்குது இல்லையா, அதை ஏன் நம்ம அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னும் போது அப்ப மனிதர்கள் எல்லாமே அந்த நிலையை அடையலாம் அப்படிங்கறத உண்மை. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நம் முன்னோர்களாகிய சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளல் பெருமான்ல இருந்து எல்லாருமே சொன்ன விஷயங்களை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம்னா வார்த்தைகளாக வாசித்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையாகவே நம்ம வாழ விரும்பல. என்னைக்கு இதெல்லாம் வாழ்க்கையா நம்ம வாழ்றோமோ அன்னைக்கு இது சாத்தியமாகும் அப்படிங்கறத இந்த நிமிடத்துல அனுபவமா தான் பேசிட்டு இருக்கிறேன்.